சென்னையில் விருகம்பாக்கத்தை சேர்ந்த ஒரு நபர் பார்த்தீங்கன்னா ஒரு 5 லட்சம் ரூபா மதிப்புள்ள வைர நெக்லஸை குப்பையில் தொலைச்சிடுறாப்ல. தொலைச்சது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த சட்டை போடாம கழுத்துல ஒரு சிவப்பு துண்டு போட்டு நிற்கிறாப்ல. நெக்லஸ் தொலைஞ்சது தெரிஞ்ச உடனே அவருக்கு ஸ்ட்ரைக் ஆயிருக்கு, அது குப்பை தொட்டியில தான் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. இதுவே நம்மள மாதிரி ஆளுகள் அந்த என்ன பண்ணிருப்போம், நம்மளோட செயின் தொலைஞ்சிருச்சு குப்பை தொட்டியில இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நேரா ஓடி இருப்போமா இல்லையா குப்பை தொட்டி. அதுக்கு அந்த செயின் 5 லட்சமா இருக்கணும்லாம் அவசியம் இல்லை, 50,000 ரூபாயா இருந்தா கூட போதும். அந்த நேரத்தில் அந்த குப்பையெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாது, குப்பையை கலைச்சாவது அந்த நகையை தேடி. ஆனா அந்த அவசரத்துல அந்த பதட்டத்துல கூட அவள் வந்து தெளிவா துப்புரவு பணியாளரை தேடி இருக்கா. அப்ப அவளுக்கு கிடைச்சவர் தான் அந்த அந்தோணிசாமி அப்படின்ற ஒரு துப்புரவு பணியாளர். அந்த துப்புரவு பணியாளர் வந்து அந்த குப்பை தொட்டியை 1 மணி நேரமா கலைச்சு தேடி ஒரு பூக்குள்ள இருந்து அந்த செயினை கண்டுபிடிச்சு அவர்கிட்ட கொடுத்து. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், அந்த குப்பை தொட்டியில கை கூட படாத மாதிரி நிக்கிறா. அவ்வளவு சுத்தபத்தம் ஆச்சாரம். உன் பொருள் தொலைஞ்சா நீயே தேடிக்கையா போயா அப்படின்னு நம்ம அந்தோணிசாமி போயிருந்திருக்கணும். ஆனா என்ன செய்தாரே ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்து விடல் அப்படின்னு நம்ம திருவள்ளுவர் சொன்ன திருக்குறளுக்கு ஏத்த மாதிரி இந்த வச்சுக்கோ, என்னால முடிஞ்ச உதவி, சந்தோஷமா இருந்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காப்ல.